ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரேஷியோவோட அடுத்த டைப்பை கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த டைப் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தம்ப்நெயிலேயே பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா 2024ல அந்த எக்ஸாம்ஸ்ல இந்த டைப்ல இருந்து நிறைய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் சிபிடி 2 இருக்கு பார்த்தீங்களா, என்டிபிசி மெயின்ஸ், அதுல இருந்து நிறைய கேள்வி. என்டிபிசி மெயின்ஸ்ல 2024ல கேட்கப்பட்ட ஒரு டைப்னா அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. பட் ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற நம்ம அப்ரோச் நமக்கு அது போதும். சரியா, ஈஸியாகவே இந்த கொஸ்டினையும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன், இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களால் அடுத்தடுத்த வீடியோஸில், ஒரே வீடியோவில் எல்லாமே பாசிபிள் இல்லை, ரொம்ப பெருசாக இருக்கும், முடியவும் முடியாது. சரியா, அடுத்தடுத்த வீடியோஸ்ல நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிடாம இருக்கிறதுக்கு தான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்வேன். ஏன்னா நீங்க மிஸ் பண்ணாலும் அந்த லிங்க், அந்த பிளேலிஸ்ட் இதெல்லாம் பார்க்காதவங்க பாருங்க அப்படின்னு அடிக்கடி சென்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகாது. சரியா, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்டா இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல ஹோம் ஒர்க்காக கொடுத்தேன். இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 19. நிறைய பேர் 19 சொல்லியிருந்தீங்க, சூப்பரா. சில பேர் 17 சொல்லியிருந்தீங்க. சரியா, அதனால குயிக்கா அந்த கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம இந்த டைப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். There are 2 classrooms, A and B, having a certain number of students. If 5 students are shifted from A to B, then B has twice the number of students as A. If one student is sent from B to A, then both classrooms will have the same number of students. How many students are there in B? ஸோ இந்த வீடியோலாம் டைரக்டா வந்து இப்போதான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா ஓகே, அது ஃபைன். பட் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் தயவு செஞ்சு பாருங்க, இல்லைனா இது ஏதோ மாதிரி உங்களுக்கு தெரியும். சரியா, ஆர்டரா வாங்க. ஏ வகுப்பறையில் இருந்து 5 மாணவர்களை பி வகுப்பறைக்கு மாற்றினால் பி வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை ஏ வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை போல் 2 மடங்கு ஆகிறது. பி வகுப்பறையில் இருந்து ஒரு மாணவரை ஏ வகுப்பறைக்கு அனுப்பினால் 2 வகுப்பறைகளிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். பி வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? கேள்விதான் பெருசு. சரியா, ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்ஸா பிரியும். 2 பார்ட்ஸா பிரியறதுனால 2 ஈக்குவேஷன் நம்ம கண்டிப்பா ரெடி பண்ணி தான் சால்வ் பண்ணணும். லாஸ்ட் வீடியோலயே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகே, மறுபடியும் பார்த்துட்டு இந்த டைப்பை போவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏபி 2 கிளாஸ் ரூம், அது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எழுதிக்கணும். இதுல 5 பேரை ஏல இருந்து பிக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அப்போ 5 பேரை ஏல இருந்து எடுக்கிறாங்கன்னா அப்ப பில 5 பேர் ஆட் ஆவாங்க. கரெக்ட் தானே? இப்படி பண்றதுனால பி ஹாஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் ஏ. பி கிளாஸ் ரூம்ல ஏ கிளாஸ் ரூமை விட 2 மடங்கு பசங்க அதிகமா இருப்பாங்க. அப்போ நீங்க இதை எப்படி எழுதணும்னா, பி கிளாஸ் ரூம்ல ஏ கிளாஸ் ரூமை விட 2 மடங்கு அதிகம் அப்படின்னா இன்டூ 2 ஆயிரும் இல்லையா. ஸோ இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணி வேரியபிள்லாம் ஒரு பக்கம், இந்த ஏபி எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? 2a minus 10 equal to b plus 5 இல்லையா. இப்போ 2a minus b equal to plus 5 plus 10, அப்போ என்ன ஆயிரும்? plus 15. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா, ஸோ கேள்வி வந்து 2 பார்ட்ஸா பிரியறதுல இது ஒரு பார்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து, if one student is sent from B to A, then both the classroom will have the same number of students. How many students are there in B? சரி, இப்போ அடுத்து இன்னொரு கேஸ்ல என்ன பண்றாங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டை பில இருந்து ஏக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி ஏ இங்க, பி இங்க. பில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏ காமிச்சா பில -1 ஆகும், ஏல +1 ஆகும் இல்லையா. இப்படி அனுப்பும் போது அவங்களே கிளியரா சொல்லிட்டாங்க 2 கிளாஸ் ரூம்லயும் சம அளவுல வந்து பசங்க இருக்காங்க அப்படி. அப்போ இங்கேயும் ஏ ஒரு பக்கம் கலர்ஃபுல்லா எழுதும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா, நல்லா கலர் மாத்துறேன். ஸோ இங்கேயும் ஏ ஒரு பக்கம் பி ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இந்த +1 அங்கே போனால் -1 ஆகிடும். -1 என்ன ஆகும்? -2. ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணும்போது நமக்கு பி கிடைக்கணும். ஏன்னா அதான் வந்து கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு. வேற கலர் ஓகேவா, கிரீன் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ எப்படி வேணா, எந்த ஆர்டர்ல வேணாலும் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். a - b வந்து -2. அதே மாதிரி 2a - b வந்து பாத்தீங்கன்னா 15. சரியா, ஓகே தானே? கிரீன் கூட ஓகே. ஸோ அதை சால்வ் பண்ணும்போது இங்க மைனஸ் ஆயிரும், இங்க பிளஸ் ஆயிரும், இங்க மைனஸ் ஆயிரும். ஸோ பிளஸுக்கு மைனஸ் கேன்சல். -a இஸ் ஈக்குவல் டு மைனஸ், வேணாம் நான் என்ன சொன்னேன், ஏ இருக்கிற மாதிரி ஏ கேன்சல் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா, அப்போதான் நமக்கு வந்து பி டைரக்டா கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க ஏ கேன்சல் ஆகிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா
ஏவோ நீங்க 2 ஆக்குற மாதிரி பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், ஏலயும் இங்க 2 வரணும். அப்ப மொத்தமா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்டூ 2 பண்ணும்போது 2a இங்க 2b 2 இன்டூ 2 என்ன ஆகும் 4 ஆயிடும். சரியா? இதெல்லாம் பேசிக் அல்ஜிப்ரா. சரியா? தென் சைன் மாறும், மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ இது அப்படியே கேன்சல் ஆகும். மைனஸ் 2b பிளஸ் b என்ன மைனஸ் b. சரியா? தென் இங்க மைனஸ் 19. இங்க மைனஸ்க்கு மைனஸ் கட் ஆயிட்டு பியோட ஆன்சர் 2. சாரி, பியோட ஆன்சர் 19. பியோட ஆன்சர் 19 எங்க இருக்கும் ஆப்ஷன். நான் இந்த கேள்வி வந்து சில பேர் கன்ஃபியூஷன் சொன்னீங்க, கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஷேர்ஸ்க்கு வருவோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க இந்த சீரீஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொன்னேன். கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஷேரை பொறுத்த வரைக்கும் நான் புதுசா உங்களுக்கு எந்த கான்செப்டும் சொல்லணும் அப்படின்னு இல்லை. ஃபர்ஸ்ட் 2 வீடியோல நம்ம என்னெல்லாம் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படிலாம் மைண்ட்ல போட்டோமோ அண்ட் எப்படிலாம் பேப்பர் பென்லையும் போட்டோமோ அதே மாதிரி உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. சரியா? என்டிபிசி ஸ்டேஜ் 2. ஸ்மார்ட்டா யோசிக்க போறோம், மைண்ட்ல சால்வ் பண்ண போறோம். எனக்கு நீங்களும் மைண்ட்ல சால்வ் பண்ணணும். சரியா? A sum of rupees X is divided among A, B and C such that the ratio of their shares is 2:3:5. If the positive difference between the shares of B and C is 5,940, then what is the value of X? ரூபாய் எக்ஸ் என்ற தொகை ஏ, பி மற்றும் சி ஆகியோருக்கு 2:3:5 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. பி மற்றும் சியின் பங்குகளுக்கு இடையே உள்ள நேர்மறை வித்தியாசம் ரூபாய் 5,940 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இப்போ எக்ஸ் என்னது? சம். அதாவது ஏதோ 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்த அந்த மொத்த தொகை தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ். அதை தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா? சோ கூட்டுத்தொகை ரேஷியோல என்ன வருது பாருங்க. 5 + 3 8, 8 + 2 10. 10ல ஒரு என்ன பிரச்சனைனா கடைசியில 0 இருந்தாலே அது 10ல போகுமா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுவும் 10ல போகும், இதுவும் 10ல போகும், இதுவும் 10ல போகும், இதுவும் 10ல, 4மே 10ல போகும். சோ நான் எப்படி யோசிப்பேன் டிஃபரெண்டா. அப்படி இருக்கும்போது என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரிஜினல் வேல்யூ எதனா 1 கொடுத்துருப்பாங்க சொன்னல. இந்த 5,940 என் கண்ணில் தெரியுது. சரி, 5,940ங்கிறது என்னது? பிஓ சியோட வித்தியாசம். சரியா? பிஓ சியோட வித்தியாசம் தான் 5,940. ரேஷியோல எவ்வளவு வித்தியாசம் வருது? பிக்கும் சிக்கும் ரேஷியோல 2 வித்தியாசம் வருது இல்லையா? அப்ப இந்த 5,940 தான் 2 இல்லையா? ஃபர்ஸ்ட் இன்னொன்னு சொல்றேன். மைண்ட்ல சால்வ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ல கடைசியில 0, கடைசியில 00, கடைசியில 000, கடைசியில 4, 5 0 நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த 0 எல்லாத்தையும் எடுத்துருங்க. மைண்ட் மெத்தடா யூஸ் பண்ணும்போது அந்த 0வை பெருசா மைண்ட்ல எடுக்காதீங்க. ஆன்சர் ரொம்ப குயிக் ஆகும். அந்த 0 கன்ஃபியூஷனுக்காக தான். இப்ப இங்கேயும் பாருங்களேன், இந்த 0லாம் நான் விட்டுறேன். சரியா? 0லாம் விட்டுறேன். 5,940 தான் 2க்கு சமம். அப்படின்னா நான் 10 என்னன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இல்லையா? இன்டூ 10 போடணும். எது ஃபைனலா வருதோ இன்டூ 10 போடணும். இப்போ 5,940 விட்டுருங்க. 594 2ஆல வகுத்தீங்கன்னா, இதுக்கு தான் சொல்லுவேன் டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 594 2ஆல வகுத்தீங்கன்னா 2 2s are 4, 2 9s are 18, 2 7s are. அப்போ லாஸ்ட்ல 7 வரும். என்னோட ஆன்சரும் லாஸ்ட்ல 7 வரும். ஆப்ஷன் டி. புரிஞ்சிருக்காது, டீடைல் மெத்தட் சொல்ல போறேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த மெத்தட் புரியணுங்கிறது எனக்கு ஆசை. சரியா? ஓ இந்த 594 தான் 2. இதை மைண்ட்ல அடிக்கிறேன். 2 2 4, 2 9 18, 2 7 14. அப்ப என்ன வருது? 297. ஆன்சர்லயும் 297 வரும். இது என்னோட மெத்தட். சரியா? ஓகே ப்ரோ, நாங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான், எங்களுக்கு நார்மல் மெத்தட் சொல்லுங்க, தப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரியா? நோ ப்ராப்ளம். இப்போ இவங்க கொடுத்திருக்கிறது என்னது? 5,940. இப்படி எழுதிக்கோங்க. சரியா? கொடுத்த வேல்யூ டேட்டா எப்பயுமே மேல, அது என்ன ரேஷியோக்கு சமமோ அந்த ரேஷியோ கீழே இருக்கணும். சரியா? இந்த வேல்யூ என்னது? பிசியோட வித்தியாசம். பிசியோட வித்தியாசம் தான் 2. சரி, நமக்கு டோட்டல் தெரியணும். டோட்டல் எவ்வளோ? டோட்டல் ரேஷியோ 10. சால்வ் பண்ணுங்க ஆன்சர். 2ஆல நான் கேன்சல் பண்ணா 2 2s are 4, 2 9s are 18, 2 7s are 14, 0. 2,970 இன்டூ 10னா என்ன? ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அப்போ 29,700 ரூபாங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன். ஸோ சிம்பிளா எல்லாத்துக்குமே கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஆனா நீங்க அதை யோசிக்கிறீங்களா இல்ல எல்லாமே பேப்பர் பென்ல போடுறீங்களா? ரொம்ப சிம்பிள்.
இப்போதான் இந்த மாதிரி அப்ரோச்லாம் கத்துக்கிறீங்கனாலும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும், பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதே மெத்தட்ல நீங்க அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, 2024ல இந்த டைப்ல ஒரே மாதிரி கேள்வி ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் டேட்டால கொஞ்சோண்டு மாத்தி அப்படியே கேட்டிருக்காங்க. எல்லாமே மைண்ட்ல சால்வ் பண்ணலாம், எல்லாமே. இப்போ இங்க பாருங்களேன், an amount is distributed among A, B and C in the ratio of 5:7:15. If A share is 1500, then the total amount is. ஒரு தொகை A, B மற்றும் C ஆகியோருக்கு 5:7:15 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. ஏவின் பங்கு ரூபாய் 1500 எனில் மொத்த தொகை எவ்வளவு? ஸோ மைண்ட்ல அடிக்கும் போது என்ன சொன்னேன், இந்த 0 எல்லாத்தையும் விட்டுருங்க. சரியா? கொடுக்கப்பட்ட ரேஷியோ என்ன, கொடுக்கப்பட்ட க்ளூ என்ன, அதை ரெண்டுத்தையும் மைண்ட்ல வைங்க. இப்போ கொடுக்கப்பட்ட ரேஷியோ 5, கொடுக்கப்பட்ட தொகை 1500, 0 எடுத்துருங்க. 5 இங்க 15 மாறி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இன்டூ 3 பண்ணிருக்காங்க. 5 எப்போ 15 மாறும், இன்டூ 3 பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் ரேஷியோல என்ன வருது, 12 15 27 இல்லையா? 5 இன்டூ 3 பண்றதுனால 27 நீங்க இன்டூ 3 பண்ணணும். 27 இன்டூ 3 பண்ணீங்கன்னா 81 வரும். ஆப்ஷன் ஆப்ஷன் மறந்துட்டேன். ஏ எப்படி இருக்கு ஆப்ஷன் மெத்தட்? கிளியரா புரியுதா? சிம்பிளா அடிச்சுட்டு போலாம். நீங்க ஆப்ஷன் மெத்தடுக்கு மாறுங்க. இப்போ நார்மல் மெத்தடா சொல்றேன். ஏ ஷேர் 1500, அதை எழுதிக்கோங்க. ஒரிஜினல் வேல்யூ மேல, அது சம்பந்தப்பட்ட ரேஷியோ கீழே. சரி, கேட்கப்பட்டது மொத்த தொகை. மொத்த தொகை ரேஷியோல எனக்கு 27 வருது. சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் 300, 7 3 21, ரிமைனிங் 2, 2 3 6, 6 plus 2 8, 8100 ரூபாய் வருதா? ஸோ இதே தான் அட்வான்ஸ் மேக்ஸும். அட்வான்ஸ் மேக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தேன்னா டைம் ஆகும். ஸோ அட்வான்ஸ்க்கு உங்களுக்கு நான் வேற பிளான் வச்சிருக்கேன், பெரிய வீடியோஸாக வரும். அட்வான்ஸ் மேக்ஸை பார்த்தோம் பயப்படாதீங்க. நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருங்க, ரயில்வே ஈஸியாக போகலாம். சரியா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணும். பாருங்களேன், கிரேட் 3ல 30ஆம் தேதி கேட்ட கேள்வி, 23ல கேட்ட கேள்வி. இந்த கேள்வியுமே அசால்ட்டா மைண்ட்ல சால்வ் ஆகும். An amount is distributed among A, B and C in the ratio of 5:7:15. If B share is rupees 1400 out of the total amount, then the total amount is. ஒரு தொகை A, B மற்றும் C ஆகியோருக்கு 5 7 15 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. B இன் பங்கு மொத்த தொகையில் ரூபாய் 1400 எனில் மொத்த தொகை எவ்வளவு? சிம்பிள் கேள்வியா? ரேஷியோல என்ன கொடுத்திருக்காங்க, க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க, இது ரெண்டத்தை தான் பார்க்கணும். B யோட தொகை கொடுத்துட்டாங்க 14, 0வே நான் பார்க்கல. B யோட தொகை என்ன, 14 ரூபாய், அவ்வளவுதான். B யோட ரேஷியோ என்ன, 7. 7 எப்போ 14 ஆகும், இன்டூ 2 பண்ணா. அப்போ மொத்த ரேஷியோவை இன்டூ 2 பண்ணீங்கன்னா ஆன்சர். மொத்த ரேஷியோ என்ன, 27. 27 இன்டூ 2 54. ஆப்ஷன் ஏன்னு தெரியலையே, ஏபிசிடி மிஸ் ஆயிருக்கு. சிம்பிள் கேள்வி, பெருசா இருக்கும், பட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா போடலாம். இப்போ நார்மல் மெத்தட் போடுறேன் பாருங்க. கொடுக்கப்பட்டது 1400 இல்லையா? அதுதான் இங்க ரேஷியோல 7. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் ரேஷியோவான இந்த 27. சரியா? ஸோ 200 வருது. 27 2 54. ஸோ 5400 உங்களோட ஆன்சர். ஸோ நீங்க இந்த மாதிரி மேக்ஸ் போடணும் அப்படின்னா நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? நம்மளோட ஸ்பெஷல் கோர்சஸும் இருக்கு, மறக்காம கீழே கொடுத்துருப்போம் பாருங்க. நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், கமெண்ட்லயும் இருக்கும். சரியா? ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, பொதுவாக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே லாகின் பண்ணணும். பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணும்போது இங்க ஹோம் பட்டன் இருக்கும், இங்க கோர்ஸ் இருக்கும், அண்ட் இங்க 3 லைன் இருக்கும். இந்த 3 லைனை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வரும். ஒரு தடவை அதுல போய் பாருங்க. ஏகப்பட்ட பிடிஎஃப் இருக்கு, ஏகப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு. தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. தென் அடுத்ததான் நீங்க கோர்ஸ்க்கு வாங்க. கோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்க குரூப் டி ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்ல வேற எந்த கோர்ஸ், வேற எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸ்ல மேக்ஸ் கிடைக்கும், ரீசனிங் கிடைக்கும், சயின்ஸ். இதே மாதிரி, அதாவது என்னோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரியுதுன்னா கோர்ஸ் இன்னும் வேற லெவல்ல புரியும். 0 லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். சாப்டர் வைஸ், டைப் வைஸ், டைப்ல வெரைட்டி வைஸ் 10 டிஃப்ரெண்ட் எக்ஸாமோட டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 லெவல் டு மெயின்ஸ் லெவல். எஸ்எஸ்சியே டார்கெட் பண்ணுங்க. சரியா?
நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் வேற லெவலில் மைண்ட்லேயே சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் காம்போ மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் இருக்கிறதுனால ஆஃபரில் 1499 வரும். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போங்க, 10 டெமோ வீடியோஸ் இருக்கும். நான் சொல்கிறத கூட நம்ம வேணா 10 டெமோ வீடியோஸில் அட்லீஸ்ட் 10மே பார்த்தீங்கன்னா சூப்பர், 2-3 டெமோ வீடியோஸ் ஆகுது பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னு. பை நவ் கிட்ட ஒரு கூப்பன் இருக்கும், கூப்பன் டச் பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும், மேத்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் அப்படிங்கிறதுனால இது 899. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் சயின்ஸ் பேட்ச். சிபிஎஸ்சி புக் நீங்க படிக்க வேணாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு புக் வேண்டாம், நானே தியரி கிளாஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இந்த பேட்ச்ல முடிச்சிருப்பேன். என்னோட எல்லா கோர்ஸுமே பெரிய கோர்ஸ், எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 500 மெட்டீரியல் இருக்கு, வீடியோஸ், பிடிஎஃப் எல்லாம் சேர்த்து 500 மெட்டீரியல். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஆல்ரெடி ஒரு கோர்ஸ்ல இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கீங்க, நல்லா போகுது, நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் யூடியூபை சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்கான்னு பாருங்க. கூப்பன் கோடு இருக்கும்போது கூப்பன் கோடை அப்ளை பண்ணீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்க ஆப்லேயே மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். A sum of money is distributed among 4 peoples A, B, C and D in the ratio 4, 7, 9, 3. If B gets rupees 600 more than A, then how much more will C get than D? ஒரு தொகை A, B, C மற்றும் D ஆகிய 4 பேருக்கு 4:7:9:3 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. B இன் பங்கு A வை விட ரூபாய் 600 அதிகம் எனில் C இன் பங்கு D ஐ விட எவ்வளவு அதிகமாக இருக்கும்? நல்ல கேள்வியா? ஸோ க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? க்ளூ வந்து 600 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. பிஏ விட ஏ 600 ரூபாய் அதிகம் வாங்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பிக்கும் ஏக்கும் வித்தியாசம் 600 இல்லையா? பிக்கும் ஏக்கும் வித்தியாசம் 600. ரேஷியோல என்ன வித்தியாசம்? பிக்கும் சிக்கும், சாரி பிக்கும் ஏக்கும் ரேஷியோல என்ன வித்தியாசம்? ரேஷியோல 3 வித்தியாசம். 3 தான் 6 ஆயிருக்கு. 00 கூட விட்டுருங்க. 3 எப்போ 6 ஆகும்? இன்டூ 2 பண்ணும்போது. அப்ப என்னோட ஃபைனல் ரேஷியோ, ஃபைனல் ஆன்சர் ரேஷியோவை இன்டூ 2 பண்ணனா ஆன்சர். அப்போ சி டியை விட எவ்வளவு அதிகம் வாங்குறாரு? சிக்கும் டிக்கும் வித்தியாசத்தை பாருங்க. சிக்கும் டிக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 9ல 3, டிஃபரன்ஸ் 6. 6 இன்டூ 2 பண்ணீங்கன்னா 12, ஆப்ஷன் சி. இல்லையா? தானே லாஜிக்? ஒண்ணுமே இல்லை கேள்வியில, எல்லாமே 2024 கொஸ்டின் தான். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா சாப்டரும் எடுத்துட்டு வரலாம், சிம்பிளா சால்வ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட்டா? ஸோ மறக்காம சொல்லுங்க, உங்களால வந்து மைண்ட் மெத்தட் புரியுதா, இல்லைன்னா பேப்பர் பென்ல போட்டீங்கனாலும் நோ ப்ராப்ளம். சரியா? கொடுக்கப்பட்ட க்ளூ என்னது? 600 ரூபாய். அந்த 600ங்கிறது தான் பிக்கும் ஏக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது இந்த 3. உங்களை கேட்டது சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம். சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம் 6. ஸோ இப்படி கூட கேன்சல் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். எப்படி வேணா கேன்சல் பண்ணலாம். 600 இன்டூ 2 பண்ணீங்கன்னா 1200 ரூபாய். அது இங்க ஆப்ஷன் சி. ஓகேவா? சரி, இவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணதுனால இந்த கொஸ்டினை நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் தான் தரப்போறேன். அந்த ஒரு கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்கன்னா நானே சொல்லிடுவேன் கரெக்டா நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல. ஓகேவா? இது உங்களோட ஹோம்ஒர்க் மாதிரி. கமெண்ட்ல சொல்லிட்டு மைண்ட்ல சால்வ் பண்ணீங்களா, பேப்பர் அண்ட் பென்ல சால்வ் பண்ணீங்களா, இது மற்ற புதுசா வரவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட். So நான் next question போறேன். A sum of money is to be distributed among 4 members A, B, C and D in the ratio 4:7:9:3. If C gets rupees 720 more than D, find A share. ஒரு தொகை A, B, C மற்றும் D ஆகிய 4 பேருக்கு 4, 7, 9, 3 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. C இன் பங்கு D ஐ விட 720 அதிகம் எனில் A வின் பங்கு எவ்வளவு? சேம் கொஸ்டினா? 0 எல்லாம் விட்டுருங்க. கொடுக்கப்பட்ட க்ளூ என்ன? 72. அந்த 72 சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம். சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம் 72. ரேஷியோல எவ்வளவு வித்தியாசம் வருது? 6. 6 எப்போ 72 ஆகும்? இன்டூ 12 போடும்போது. அப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்னமோ அதை நீங்க இன்டூ 12 பண்ண போறீங்க. அவ்வளவுதானா? சரி, இப்போ ஏவோட ஷேர் கேட்கறாங்க. ஏவோட ரேஷியோல இன்டூ 12 போட போறீங்க. ஏவோட ரேஷியோ என்ன? 4. 4 இன்டூ 12 என்ன? 48. ஆப்ஷன் ஏ. ஒண்ணுமே இல்ல கேள்வியில, சிம்பிளா முடிஞ்சுதா? அவ்வளவுதான். சரி, ஓகே, நார்மல் மெத்தட் பார்க்கலாமா? கேட்கப்பட்டது, இது கொடுக்கப்பட்ட க்ளூ இந்த 720. சரி, 720ங்கிறது சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம். சிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 6. சரியா? கேட்டது ஏவோட ஷேர். ஏவோட ஷேர்
அப்படியே கூட அடிங்க, எப்படினாலும் அடிக்கலாம். 120 into 4. ஓகேவா? ஃபைனா? ஸோ அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஸ்டின் தான் நான் ஆர்பிஎஃப் எஸ்ஐல, சரியா, ஆர்பிஎஃப் எஸ்ஐல அப்படியே ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ரெண்டு கொஸ்டின் நானே சில கொஸ்டினை விட்டுட்டு வந்தேன். போதும், இவ்வளவு கொஸ்டின் போதும், அந்த அளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், சரியா. அது போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போறேன் அபவுட் ஆவரேஜ். ஆவரேஜ் சாப்டர் போல ஆவரேஜை பத்தின ஒரு சின்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம், சரியா. ஆவரேஜ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், சமமா பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆவரேஜ், சராசரி, சரியா. உங்களுக்கு இப்போ இது கொஞ்சம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்த கொஸ்டின் மைண்ட்ல போடுவீங்க, நான் கேரண்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 சின்ன கம்பெனி ஓனர், சரியா. என்கிட்ட வந்து ஒரு 24,000 ரூபாய் இருக்கு, ஓகேவா. என்கிட்ட 3 பேர் ஒர்க் பண்றாங்க, ஏ பி சி. 3 பேருக்கும் ஒரே மாதிரியான வேலை தரேன், 3 பேருக்கும் ஒரே மாதிரியான டைம் தரேன், அவங்களும் அந்த டைமுக்கு கரெக்டா முடிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், 3 பேருக்கும் நான் சமமா சம்பளத்தை பிரிச்சு கொடுக்கணும், இல்லையா. அப்போ இந்த 24,000 நான் எப்படி பிரிச்சு கொடுப்பேன், 8,000 8,000 8,000, இல்லையா. இப்போ இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, ஆவரேஜ் salary ஆஃப் ஏ பி அண்ட் சி இஸ் 8,000. அதாவது ஏ பி சி இன் வருமான சராசரி ரூபாய் 8,000, ரைட்டா. இப்போ ஆவரேஜ் உங்களுக்கு போல, ஆவரேஜ் வந்து ரொம்ப டெக்னிக்கலான சூப்பரான சாப்டர். ஏன்னா ஆவரேஜ் சாப்டர் மைண்ட்ல போடும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாருங்க, அது வேற லெவல். இப்போ இந்த டைப்புக்கு நமக்கு என்ன தெரியணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா. பொதுவாகவே இந்த ஆவரேஜ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சம் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் அதன் கூட்டுத்தொகை. உங்ககிட்ட என்ன இருக்கும், உங்ககிட்ட வந்து சேலரியா இருக்கலாம், பர்சன்ஸா இருக்கலாம், எனிதிங், சரியா. இது வந்து சேலரி. சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அது எத்தனை பேருக்கு நீங்க வச்சு கம்பேர் பண்றீங்க. சராசரிங்கிறது உங்ககிட்ட என்னென்ன எண்ணிக்கைகள் இருக்கோ அதன் கூட்டுத்தொகை டிவைடட் பை அது எத்தனை இருக்கோ அது. இப்போ இங்க எடுத்துக்கோங்க, இங்க எனக்கு கூட்டுத்தொகை தெரியணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த ஆவரேஜை இன்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பண்ணணும், அது பண்ணனாதான் எனக்கு இந்த கூட்டுத்தொகை தெரியும். அதாவது இந்த 8,000 ரூபாய்ங்கிறது சராசரி தெரிஞ்சு போச்சு. அந்த சராசரி எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க, ஈக்குவலா எத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, இன்டு 3, இல்லையா. இதை நான் போடும்போது எனக்கு இந்த 24,000 அப்படிங்கிற மொத்த தொகை கிடைச்சிருதா. ஸோ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஆவரேஜை வச்சு அந்த ஆவரேஜ் எத்தனை பேருக்கான ஆவரேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது ரெண்டுத்தையும் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த தொகை கிடைக்கும், சரியா. அப்ப நீங்க மைண்ட்ல ஞாபகம் வைக்க வேண்டியது, உங்களுக்கு கேள்வியில ஆவரேஜ் கொடுத்துருவாங்க, சராசரி கொடுத்துருவாங்க, அது எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்குங்கிறத கொடுத்துருவாங்க, ரெண்டுத்தையும் இன்டூ பண்ண போறீங்க. இன்டூ பண்ணும்போது உங்களுக்கு மொத்த தொகை கிடைச்சிடும். இதனால உங்களால மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும், சரியா. நான் ஆவரேஜ்க்கு போல, இது இப்போ இந்த டைப்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், சரியா. சோ இப்போ இந்த கேள்வி மைண்ட்ல அடிக்க போறேன், அப்புறம் நார்மல் மெத்தட் சொல்றேன், நோ ப்ராப்ளம், சரியா. இப்போ பாருங்களேன், the average price of 3 items of furniture is rupees 15,960. If their prices are in the ratio 3:5:7, the price of the costliest item is. 3 மரச்சாமான்களின் சராசரி விலை ரூபாய் 15,960 ஆகும். அவற்றின் விலைகள் 3:5:7 என்ற விகிதத்தில் இருந்தால் மிகவும் விலை உயர்ந்த பொருளின் விலை, சரியா. ரெண்டு விஷயங்கள் நீங்க இங்க பண்ணலாம். பார்த்ததுமே காஸ்ட்லி ஐட்டமோட ரேஷியோ பார்ப்பீங்க, கரெக்டா. இதுக்கு முன்னாடி நான் அப்படிதான் உங்களுக்கு சொன்னேன். காஸ்ட்லி ஐட்டமோட ரேஷியோ என்ன, 7. அப்போ என்னோட ஆன்சரும் 7ல போகணும் அப்படின்னு பார்க்கலாம், தப்பு இல்லை, சரியா. ஆனா பெரிய நம்பர்ஸ் வரும்போது 7ல அது போகுதா அப்படின்னு பார்க்கும்போது அதுவே டைம் எடுக்கும்ல உங்களுக்கு, சரியா. இதுவும் ஒரு அப்ரோச், ஆனா நான் இதை இப்படி அப்ரோச் பண்ண மாட்டேன், சரியா. நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ ஆவரேஜ் 15,960, நோ ப்ராப்ளம். 16,000 மைண்ட்ல வைங்க, ஒன்னும் வித்தியாசம் வர போறது இல்லை பெருசா, சரியா. மைண்ட்லயே அடிக்கலாம்,
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டினை டப்புன்னு அடிக்க போறோம். நீங்களே சொல்லுவீங்க கான்ஃபிடென்ட்டா. ஆவரேஜ் 16,000 மொத்தம் 3ஆ பிரிச்சிருக்காங்களா? அப்போ டோட்டல் எவ்வளோ? 16,000 × 3 48,000. கரெக்டா? அப்போ மொத்த தொகை இங்க 48,000. சரியா? 48,000 தான் எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 7, 5, 3. சரியா? 7, 5, 3 எண்ணீங்கன்னா 15ஆ? மொத்த ரேஷியோ 15. 15ல காஸ்ட்லியோட ரேஷியோ என்ன? 7. அப்போ 15க்கும் 7க்கும் என்னங்க வித்தியாசம்? 15ஓட கிட்டத்தட்ட பாதி தானே 7. அப்ப இந்த 48,000 கிட்டத்தட்ட பாதி ஆக்கியிருக்காங்க. அதுதான் உங்களோட ஆன்சரா வரணும். 48,000ல பாதி 24,000 கிட்ட ஆப்ஷன்ல எது இருக்கோ அதுதான் உங்களோட ஆன்சரா? 22,000 கிட்ட 24,000 கிட்ட ஆப்ஷன்ல எது இருக்கு? இது மட்டும் தானே இருக்கு. 22,000 சில்லற. இது இல்ல, இது இல்ல, இது சம்பந்தமே இல்லை. இது மூணும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மட்டும் தான் இந்த கேள்வி. கான்செப்சுவலா போனீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அடிச்சுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கூட ஆகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். புரிஞ்சுதுன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. 16,000ங்கிறது சராசரி. 3ஆ பிரிச்சிருக்காங்க. 16,000, 16,000, 16,000. அப்ப மொத்த தொகை என்ன? 48,000. நான் ஃபர்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டோட்டல் ரேஷியோ 15. 15ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 7. 15க்கும் 7க்கும் என்ன? 15ஓட கிட்டத்தட்ட பாதி 7. கிட்டத்தட்ட பாதியோட கொஞ்சம் கம்மி தான் 7. சரியா? அப்போ 48,000ல பாதியில கொஞ்சம் கம்மியா தான் உங்க ஆன்சர் இருக்கும். 24,000 விட கம்மியான ஆன்சர் தான். ஒரே ஆப்ஷன் தான் இது. சரியா? இப்போ இதை நீங்க நார்மல் மெத்தட் போடணும்னு வைங்களேன். இந்த மெத்தட் புரிஞ்சுதா? ஆவரேஜ்ல ஷார்ட்கட் எனக்கு புரிஞ்சுது ப்ரோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஆவரேஜ் சம்மோட கான்செப்ட் புரிஞ்சுது. சரியா? இப்போ நார்மல் மெத்தட் பார்க்கலாம். ஆன்சர் இதுதான். ஷார்ட்டாவும் அடிச்சிட்டோம். நார்மல் மெத்தட்ல இந்த 15,960 இருக்குல்ல, இதை இன்டு 3 பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? மொத்த தொகை உங்களுக்கு கிடைச்சிருதா? சரி, சரியா? கேட்கப்பட்டது இந்த 7 ரேஷியோ. சரியா? இது உங்களுக்கு இது என்ன? மொத்தமா பிரிச்ச 15. கரெக்டா? இததான் இந்த மொத்த தொகையை தான் 15ஆ பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு வேண்டியது இந்த 7 ரேஷியோ. அப்படியே கால்குலேட் பண்ணுங்க ஆன்சர். நான் அப்படியே கால்குலேட் பண்ணனா 5 சார் போயிடும். 5 நான் அடிச்சனா 5 3 சார், 5 1 சார், 5 9 சார், 2 சார். சரியா? ஸோ இப்போ 7 2 14க்கு 4 மீதம் 1, 7 9 63, 64க்கு 4 மீதம் 6, 7 1 7, 7 பிளஸ் 6 13க்கு 3 மீதம் 1, 7 3 21, 21 1 22, 22,344. இல்ல ப்ரோ எனக்கு ஆப்ஷன் மெத்தட் வேணாம், நான் அக்யூரேட்டா தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். பட் ஸ்கிப் பண்ணுங்க. சரியா? இது ஒரு கொஸ்டின் தானே பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் மைண்ட்ல அடிக்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன். இதுல கொஞ்சம் மைண்ட் மெத்தட் புரியலனாலும் அடுத்த கொஸ்டின்ல கிளியர் கட்டா புரியும். இந்த கொஸ்டின் பாருங்க, நீங்களே அடிப்பீங்க. டேட்டா கூட மாத்தல. எனக்கு அதான் பெருசா டேட்டால கூட மாற்றம் இல்லை. ஆனா பாருங்களேன், 12ஆம் தேதி கேட்ட கேள்வி, 12ஆம் தேதி இன்னொரு ஷிஃப்ட், 13ஆம் தேதி, 12ஆம் தேதி இன்னொரு ஷிஃப்ட், 3ஆம் தேதி பாருங்களேன். அப்படி அப்படியே அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. ஒரே கான்செப்ட் தான். எல்லாமே மைண்ட்ல அடிக்கலாம். சரியா? அவங்க பண்ற ஒரே ஒரு ட்விஸ்டே இந்த ஆவரேஜ் தான். நிறைய பேர் இதை விட்டுட்டு மொத்த தொகையே இந்த 16,000 தான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அங்கதான் நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு வரலாம். அதே கேள்விதான் மறுபடியும் எதுக்கு படிச்சுட்டு இங்கேயும் காஸ்ட்லி ஐட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 22,000 தான். டேட்டால பெருசா மாற்றமே இல்லை. நல்லா பாருங்களேன். அதே மாதிரி நான் 16,000ன்னு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். அப்போ மொத்த தொகை என்ன? 16,000 3ஆ பிரிச்சிருக்காங்க. 16,000 3ஆ பிரிச்சிருக்காங்கன்னா 16,000 × 3 48,000. 48,000 15ஆ பிரிச்சு அதுல பாதி. அப்போ 24,000 விட கொஞ்சம் கம்மியும். இந்த மெத்தடுமே டேட்டால பாருங்க கொஞ்சம் மாற்றம் தான். இங்க 960, அங்க 945. வேற எந்த மாற்றமுமே இல்லை. சரியா? இப்போ 15,945 × 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்த தொகை கிடைச்சிட போகுது. அந்த மொத்த தொகை தான் இங்க மொத்த ரேஷியோவான 15. அப்படி இருந்தா உங்களை காஸ்ட்லி ஐட்டம் கேட்டிருக்காங்க. எது கேட்டிருக்காங்களோ அது எப்பயுமே மேல வரணும். சரியா? 5 சார் அடிங்க. 5 3 15, 5 1 5, 5 8 சார் 40, 5 9 சார் 45. சரியா?
7 9 63 மீதம் 6, 7 8 56, 56 6 62 மீதம் 6, 7 1 7 + 6 13 1 22 323 ஆப்ஷன் டி. மீதி ஆப்ஷன் பாத்தீங்களா சம்பந்தமே இல்லை. 22,000 எங்க, 7,000 எங்க, 3,000 எங்க, 5,000 எங்க. ஸோ இதுதான் லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணும்போது 4 ஆப்ஷன்ல இதான் ஆன்சர்னு கிளியரா தெரிஞ்சும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். அதே கொஸ்டின் தான் பாருங்களேன். அதே 16,000, அதே மாதிரி இந்த ரேஷியோ காஸ்ட்லி ஐட்டம் 22,000 சில்லற இல்லையா? 48,000, 48,000 15ஆ பிரிச்சிருக்காங்க. அந்த 15ல 7 தெரியணும். இப்போ 48,000ல 24,000 விட கொஞ்சம் கம்மி. ஆப்ஷன் டி. சரியா? அதே கேள்வி எனக்கு இதை எடுத்துட்டு வரும்போது அதான் ஃபீல் ஆச்சு. அப்போ கான்செப்ட்ஸுவலா போறவங்க இதை மைண்ட்ல அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. இதையே பேப்பர் அண்ட் பென்ல அந்த நேரத்துல எக்ஸாம் டைம்ல அந்த டைமர் ஓடிட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு டென்ஷன், இதையே பேப்பர் அண்ட் பென்ல போடுறவங்களும் இருப்பாங்க. இப்போ இதுவும் இதே தான். சாரி, சரி ஓகே, நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா? 15,990 அதுதான் இன்ட்டு 3 பண்ணீங்கன்னா மொத்த தொகை அதுதான் இங்க ரேஷியோல 15 அப்படின்னா காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம் 7. பைசா கேன்சல் பண்ணிக்கோங்க. 5 3s are 5 1s are 5, 5 9s are 45, 8. 7 8 56 remaining 5. 7 9 63, 63 plus 5 68, 8 remaining 6. 7 1 7, 7 plus 6 13, remaining 1. 7 3 21, 22. 22,386 ஆப்ஷன்ஸ். பாத்தீங்களா? அதே கேள்வி 22,000. 22,000. இதுதான் பவர் ஆஃப் கான்செப்ட். கான்செப்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல லேட்டஸ்டா கேட்கப்பட்ட கொஸ்டின்றதுனால நமக்கு அந்த பேட்டர்ன் தெரியுது, டீகோட் பண்ண முடியுது. ஆஹா, இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னு. அதே கேள்வி, அதே தான் ஆன்சர், இன்னும் பெருசா வித்தியாசம் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சரியா? A sum of rupees 4,800 is divided between A, B and C such that the ratio of the share of A to the combined share of B and C is 3:5. And C receives 5/7 of what A and C together receive. The difference of A share and B share is. A, B மற்றும் C க்கு இடையில் ரூபாய் 4,800 பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது B மற்றும் C இன் ஒருங்கிணைந்த பங்கிற்கு A வின் பங்கின் விகிதம் 3:5 ஆகும். C என்பவர் A மற்றும் B ஒன்றாக பெறுவதில் 5/7 பெறுகிறார். A வின் பங்கு மற்றும் B இன் பங்கின் வித்தியாசம். இப்போ இந்த கேள்வி ஒரு தரமான கேள்வி. இதை நீங்க ஆப்ஷன்ல அடிக்கவே முடியாது. நான் ஏன் ஆப்ஷன்ல அடிங்கன்னு சொல்றேன்னா, எந்த கேள்விலாம் உங்களால ஆப்ஷன்ல அடிக்க முடியுதோ எக்ஸாம்ல, ஸோ டைம் பயங்கரமா சேவ் பண்ணுவீங்க. டைம் பயங்கரமா சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டினுக்கு உங்களால அதிக டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த கேள்வியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மைண்ட்ல யோசிக்கும் போது 800ன்னு தெரியும். பட் அதை விட பெஸ்ட் கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு நீங்க பேப்பர் பென் யூஸ் பண்ணுங்க. இப்போ இருக்கிற டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பா எழுதி ஆகணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏவோட ரேஷியோவும் பி பிளஸ் சியோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏவின் ரேஷியோ 3, பி மற்றும் சி சேர்ந்த ரேஷியோ 5. கரெக்டா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இடம் பத்துமா அப்படின்னு தோணுது. சரி, ஓகே, பாத்துக்கலாம். தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி அண்ட் ஏ பிளஸ் பியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சி அண்ட் ஏ பிளஸ் பி இல்லையா? நான் இப்போ கேள்வி மட்டும் தான் எழுதுறேன். நல்ல கேள்வி. சி வந்து 5 ரேஷியோனா ஏ பிளஸ் பி வந்து 7. சரியா? இப்போ நீங்க பண்ண வேண்டியது, இப்போ இதுல உங்களுக்கு கட்டாயமா தெரிய வேண்டியது என்னன்னா, ஏ பி சியோட தனித்தனி ரேஷியோ. அந்த தனித்தனி ரேஷியோ தெரிஞ்சதுன்னா இங்க உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்கல்ல, இந்த க்ளூவை வச்சு உங்களால ஈஸியா பண்ணிட முடியும். ஸோ நான் பண்றதே இப்போ என்ன பண்றேன், ஏபிசியோட ரேஷியோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோ தனித்தனி ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. கூட்டினீங்கன்னா இங்க 8 வரும், இங்க கூட்டினீங்க அப்படின்னா 12 வரும். இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் உங்க எல்லாருக்குமே தெரியும்ல, நான் நிறையவே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க, அந்த பெரிய நம்பரோட அடுத்தடுத்த மல்டிபிள் இன்னொரு நம்பரோட போதான்னு பாருங்க. அவ்வளவுதான். இப்போ 12 எடுத்துக்கோங்களேன். 12 1 12 8ல போகாது. 12 2 24, 24ங்கிறது 8லயும் போகும். அப்போ இதுதான் இதோட எல்சிஎம். சரியா? 8 இன்டூ என்ன போட்டீங்கன்னா 24 இன்டூ 3, 12 இன்டூ என்ன போட்டீங்கன்னா 24 இன்டூ 2.
இப்போ இந்த இன்ட்டு 3 இங்க மட்டும் இல்ல, இது எல்லாத்துலயும் பண்ணுங்க. இந்த இன்ட்டு 2 இது எல்லாத்துலயுமே பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? இங்க ஏ வந்து எனக்கு வந்து இடம் இல்லாத காரணத்தினால நான் என்ன பண்றேன், இன்ட்டு 3 பண்ணி இங்க மாத்தி எழுதிக்கிறேன். சரியா? ஏன்னா இடம் இல்லை, அப்புறம் ரொம்ப பெருசா போகும். 3 இன்ட்டு 3 என்ன வரும் உங்களுக்கு? மேல 9 கீழே 15 இல்லையா? மேல 9 கீழே 15. ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே போயிடும். மேல 9 கீழே 15 சரியா? மேல 9 கீழே 15 எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, நான் எரேஸ் பண்றேன், மறுபடியும் சொல்றேன். தென் இங்க என்ன பண்ணணும்? இன்டூ 2 இன்டூ 2 பண்ணணும். அப்ப 10 கீழே 14 வந்துடும். சரியா? 10 கீழே 14. இப்ப பாருங்க, ஏ மட்டும் தனியா 9 கரெக்டா? இப்போ உங்களால ஏபிசி 3ஓட தனித்தனி ரேஷியோவை எடுக்க முடியும். பாசிபிள். ஏ மட்டும் தனியா 9 எழுதிக்கோங்க. சி மட்டும் தனியா 10. ஏபி சேர்ந்து 14னா ஏ மட்டும் 9னா அப்போ மிச்சம் இருக்கிற 5 தானே பி. ஓகேவா? அவ்வளவுதான், உங்களுக்கு இப்போ கிடைச்சிருச்சு. கொஸ்டினே சால்வ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ பாருங்க, ஏபிசி 3 பேரோட கூட்டுத்தொகை 4800 இல்லையா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ 4800. இங்க உங்களுக்கு வந்த ரேஷியோ என்ன? 10 5 15, 15 9 24. சரி, 4800 தான் உங்களுக்கு வந்த 24. அப்ப இவங்க கேட்டது டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி என்ன? 4 ரேஷியோ. அதை இங்க சால்வ் பண்ணுங்களேன். அப்படியே கேன்சல் ஆகும். 6 டைம்ஸ் 6 வந்து பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ். ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 800 ஆப்ஷன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கொஸ்டின் போடும்போது நம்ம ஒரு சாப்டரே பார்த்த ஃபீல் வரும். நான் என்னோட கோர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், குவாலிட்டியா 10 கொஸ்டின் போடுங்க, தரமா இது ஈஸியா 100 கொஸ்டின் போடுறதுக்கு சமம். அந்த மாதிரி ஒரு கேள்வி இது. ஸோ ஒரு ஷார்ட்டா ரிவைஸ் மாதிரி பண்ணிடுறேன். என்ன பண்றோம் இங்க? ஏ பிசி பி ஏசி அப்படின்னு இந்த கம்பைண்டா ரேஷியோ கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை. கம்பைன்டு ரேஷியோ கொடுத்ததால நான் என்ன பண்றேன், தனித்தனியா உடைக்க ட்ரை பண்றேன். அந்த இடத்துல என்ன பண்றேன், இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு ஏ பிசியோட வேல்யூ தனித்தனியா கிடைச்சிருது. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட க்ளூல ஏற்கனவே பண்ணுவோம்ல, இதுக்கப்புறம் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட். உங்களுக்கு வந்து இவ்வளவு நேரம் நான் சொன்னது. அடுத்த கொஸ்டின் போவோம். ஸ்டேஜ் 2 என்டிபிசி யாராவது எய்ம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றேன். என்டிபிசி நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா என்டிபிசி கொஸ்டின் மட்டும் பார்க்கணும்னு இல்லை, அது படிக்கிற விதமே கிடையாது. சரியா? நீங்க எல்லா கொஸ்டினும் பார்க்கணும். அருமையான கேள்வி. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி இது. 3 friends A, B and C divide rupees 5525 rupees 5525 among them in such a way that rupees 50, rupees 100 and rupees 75 are removed from the sums that A, B and C received respectively. Then the share of the sums that they get would have been in the ratio of 11:18:24. How much did C initially receive? சரியா? நல்ல கேள்வியில 3 நண்பர்கள் ஏ பி மற்றும் சி அவர்களுக்கிடையே ரூபாய் 5525 பிரிக்கப்படுகிறது. ரூபாய் 50, ரூபாய் 100 மற்றும் ரூபாய் 75 முறையே ஏ பி மற்றும் சி பெற்ற தொகையிலிருந்து அகற்றப்படுகின்றன. மைனஸ் எடுத்துறாங்க, வாங்கிக்கிறாங்க திருப்பி. சரியா? பின்னர் அவர்கள் பெறும் தொகைகளின் பங்கு 11:18:24 என்ற விகிதத்தில் இருந்திருக்கும். ஆரம்பத்தில் சி எவ்வளவு தொகை பெற்று இருப்பார்? நல்ல கேள்வியா? ஆனா இந்த கேள்வியில ஒண்ணுமே இல்லை. பார்த்ததுமே என்னால ஆன்சரை சொல்ல முடியும். ஆப்ஷன் டி. பட் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களாலையும் மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும். நல்லா கேள்வியை புரிஞ்சுக்கோங்களேன். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 5525 ரூபாவை பிரிச்சு கொடுக்குறோம். ஏதோ ஒரு விகிதத்துல ஏபிசின்னு 3 பேரா, ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. நான் 5525 ஏதோ ஒரு விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறேன். அது கொடுக்கல, அதான் பெரிய ட்விஸ்ட். இவ்வளோ நேரம் நமக்கு ரேஷியோ கொடுத்துருவாங்க, அதை இங்க கொடுக்கல. கொடுத்த பிறகு என்ன பண்றாங்க, அந்த தொகையை வா நீ செஞ்ச வேலைக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு, நம்மளே புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரே பிரச்சனை ஆயிட்டு ஏ கிட்ட இருந்து ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட்ல 50 ரூபா வாங்கிடுறாங்க. பி கிட்ட இருந்து ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட்ல 100 ரூபாய் வாங்கிடுறாங்க. சி கிட்ட இருந்து ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட்ல 75 ரூபாய் வாங்கிடுறாங்க. இதனால எல்லார்கிட்டையும் நான் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணனா ரேஷியோ வேற மாதிரி தானே ஆயிடும். இப்போ எல்லார்கிட்டையும் வாங்கின அப்புறம் ரேஷியோ விகிதம் எப்படி ஆகுதுன்னா 11:18:24 இது எப்போ எல்லார்கிட்ட இருந்தும் அந்த குறிப்பிட்ட 50 ரூபாய் 75 ரூபாய் 100 ரூபாய் வாங்கின பிறகுதான ரேஷியோ. அப்படி இருந்தா சி ஸ்டார்டிங்ல எவ்வளவு வாங்கியிருப்பாரு, அதாவது இந்த 75 ரூபாவை கழிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கியிருப்பாரு. சரியா?
அப்போ சி முன்னாடி எவ்வளவு வாங்கியிருப்பாரோ அதுதானே ஆப்ஷன்ல இருக்கும். சி முன்னாடி கழிக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கியிருப்பாரோ அதுதானே ஆப்ஷன்ல இருக்கும். சரி, அப்போ ஆப்ஷன்ல இருந்து நான் 75 கழிச்சேன்னா எனக்கு 24ல டிவைட் ஆகணும். கரெக்டா? இந்த லாஜிக் உங்களுக்கு கிளியர் ஆகுதா? ஏன்னா முன்னாடி ஏதோ ஒரு தொகை இருக்கு, அதை தான் உங்களை கேட்கறாங்க. சரியா? முன்னாடி ஏதோ ஒரு தொகை கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து 75 ரூபாய் வாங்கிடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? முன்னாடி கொடுத்த தொகையில இருந்து நான் 75 கழிச்சேன்னா எனக்கு 24ல போகணும் இல்லையா? இதுல இருந்து 75 கழிங்க 2400 ரூபாய். இதுல இருந்து 75 கழிங்க 2250 ரூபாய். கரெக்டா? இதுல இருந்து 75 கழிங்க 1075 ரூபாய். இதுல இருந்து 75 தானே, இதுல இருந்து 75 கழிங்க 1825 ரூபாய். 24 வாய்ப்பாடுல இந்த 5 0 வந்து பாத்தீங்கன்னா போகவே போகாது. 225 கூட போகாது. இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சர் இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு குரூப் டி கேள்வியோ, ஆர்பிஎஃப் கேள்வியோ, என்டிபிசி ஸ்டேஜ் 1 கேள்வியோ, ஸ்டேஜ் 2 கேள்வியோ, பட் உங்களோட அப்ரோச் அதை தான் சொல்லுவேன். ஆல்வேஸ் கான்செப்டுக்கு இருக்கிற பவர் எந்த ஃபார்முலாவும் கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? கான்செப்ட் எல்லாமே. சரியா? இப்போ இந்த மைண்ட் மெத்தட் எனக்கு புரிஞ்சுது ப்ரோ, எனக்கு ஸ்டேஜ் 2ல நீங்க சால்வ் பண்ண கொஸ்டின் புரிஞ்சுது அப்படிங்கிறவங்க உங்களோட கான்ஃபிடென்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இன்னொரு மெத்தட் கூட போகலாம், வேண்டாம், கன்ஃபியூஷன் வேண்டாம். ஓகேவா? இதுவே நீங்க பார்த்துக்கோங்க, எனஃபா இருக்கும். ஸோ இப்போ நார்மல் மெத்தட் போவோமா? ஸோ நார்மல் மெத்தட் சொல்றேன், தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்? எவ்வளவு டைம் எடுக்குது நீங்களே பாருங்க. இப்போ ஏபிசி இல்லையா, 3 பேர் இருக்காங்க. 3 பேர் கிட்ட இருந்துமே எவ்வளவு வாங்கிடுறாங்க? திருப்பி 50 ரூபாய் வாங்கிடுறாங்க, மைனஸ் பண்ணணும். 100 ரூபாய் வாங்கிடுறாங்க, மைனஸ் பண்ணணும். 75 ரூபாய் வாங்கிடுறாங்க. ஆரம்ப தொகை 5525 இல்லையா? 5525ல ஆக மொத்தத்துல எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 150, 225 ரூபாய் மொத்தத்துல வாங்கிடுறாங்க. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த 5525ல இருந்து இந்த ஏரியாலாம் உங்களுக்கு கரெக்டா தெரியுதுல? ஓகே, நோ ப்ராப்ளம். இதுல இருந்து நான் 225 கழிக்கணும். எவ்வளவு பொறுமையா போடுறேன் பாருங்க பேப்பர் பென்ல. 00355 5300 ருபீஸ் ஆகுது. கரெக்டா? எல்லார்கிட்ட இருந்தும் மைனஸ் பண்ணிட்டேன்னா 5300 ரூபாய் ஆகுது. அந்த 5300 தானே அப்ப அந்த ரேஷியோ. கூட்டுங்க. 24 11 35 35 18 55ல 2 கழிச்சிங்கன்னா 53. 5300 தான் 53. அப்போ கரெக்டா? இவங்க கேட்கறது சி வாங்கின ஆரம்ப தொகை. சி வாங்கின ஆரம்ப தொகைனா அதுவும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ இல்லை. சரியா? சோ நீங்க என்ன பண்ணணும்? சி வாங்கின இப்போ வாங்கின தொகையை கணக்கு பண்ணி அதுல இருந்து 75 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். சரியா? இப்ப இதை கேன்சல் பண்ணனா 100, 2400. அப்போ 2400ங்கிறது அவருக்கு கழிச்ச பிறகு கிடைச்சது. அதுல 75 கூட்டினீங்கன்னா 2475 ரூபாய் அவரு கிடைச்சிருக்கும். ஆப்ஷன். சோ எப்படி இருந்துச்சு? கலக்கலா இருந்துச்சா செஷன்? தேங்க்யூ ஸோ மச். ஏன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் இது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ கொடுத்தேன், வேற லெவல் ரெஸ்பான்ஸ். நீங்க இப்படியும் கண்டென்ட் வீடியோ பார்ப்பீங்களா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ கான்செப்ட் தான் கிங், அதை கிளியரா புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ நீங்க புதுசா என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சார் இவ்வளவு நாளா இந்த மாதிரி அப்ரோச்ல நம்ம ஃபாலோ பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு யாருக்குன்னா ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமே இந்த மாதிரி பாருங்க. நீங்க நிறைய ட்ரை பண்ணுங்க. ஒரு வீடியோல நான் ஒரே சம் போட்டா கூட பரவாயில்ல, உங்களுக்கு 1/2 மணி நேரம் கான்செப்டை கிளியர் பண்ணி ஒரே ஒரு சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கூட அந்த கான்செப்டை வச்சு நீங்க ஒரு புக்கையே சால்வ் பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். அந்த டவுட்டை பொறுமையா உட்காந்து கிளியர் பண்ணீங்கன்னா இதுதான் படிக்கிற மெத்தட். சரியா? நிறைய இருக்கு, அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். இப்படியே தொடர்ந்து சூப்பரா வாட்ச் பண்ணிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோ. தேங்க்யூ.